அப்ப இந்த கரையோட யானை வந்து ஒரு தண்ணி குடிக்கும், அது உலக்கி உடைஞ்சிட்டு செய்ய கூட இல்ல, காசு இல்ல. அப்பாவோட தொழிலும் இப்ப கட்டிட்டு தானே, அப்பாவாலையும் இப்ப காசு போட இல்லாத நிலைமையில இருக்குது. அதால நான் இவங்கிட்ட கரைச்சல் கொடுத்து கேட்கறது இல்ல. நான் மாறி மாறி எங்க ஃப்ரெண்ட்ஸா கிட்ட வாங்கித்தான் இவ்வளவு காலம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 5 வருஷமா விட்டுட்டு போனேன். இவருக்கு என்ன பிரச்சனைக்கா? இவருக்கு கதையில் எல்லாமே பிரச்சனை. வருத்தம் வந்தா கண்ணால் நொடிக்கும், வலிப்பு வரும். காய்ச்சல் கூடுனா வலிப்பு வரும். அப்பா அம்மா அப்பா இப்ப இல்ல, முதல் வந்து 2000 3000 அப்படி போடுங்க. மாதமோ தொழில் செய்யறதுக்கு தம்பி வரையும் படிக்க வைக்கிறது. அவர் மனுஷனும் விட்டு ஓடிட்டாங்க. ஆமா, ஏன் நம்பல எல்லாரும் அதான் சொல்றேன். எனக்கு இந்த இவர்ல உள்ள பிடிச்சோன்னு நுறைஞ்ச போல போயிடுச்சு. இனிமே தம்பியின் வாழ்வா இருக்கலாம், ஐயாண்ட வாழ்வா இருக்கலாம். ஒளிமயமான எதிர்காலம் தான். பிறக்க போற புது ஆண்டுல 3 மாசத்துக்கு மேல் அதிகமா நீங்க எல்லா இடமும் இந்த பைக்கில. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நான் உங்கள் சீனு பாய். நான் பிரசாத் அண்ணா. இதோட 3வது குடும்பத்தினரை சந்திக்க வந்திருக்கிறோம். இப்போ நேரம் பார்த்தீங்கன்றால் கிட்டத்தட்ட 3 மணி ஆகுது. 3 மணிக்கு இன்னும் ஒரு 7-8 நிமிஷம் இருக்குது. இன்னும் சாப்பிடல. இப்போ அண்ணா தான் சோடா குறால விட்டுருக்கிறார். இப்போ நாங்கள் முதல் சந்திச்ச ஆக்களை விட்டு கொஞ்சம் தூரம், எப்படியும் ஒரு 4-5 கிலோமீட்டர் அடுத்த ஒரு பாதைக்கு வந்து அஞ்சாலேயும் ஒரு பாருங்க வாய்க்கால் போகுது. இது வேற வாய்க்கால். இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இஞ்சத்தை ஊருக்காக தான் தெரியும். எனக்கே நான் போன வருடம் ஒருக்கா வந்து போனான். அதுக்கு பிறகு வேலையில் 1 வருஷத்துக்கு பிறகு திருப்பி இப்போ வந்திருக்கிறேன். இது வட்டக்கண்டல் குருவில் மன்னார் மாவட்டத்தில் இருக்குது. முதல் வீடியோக்குள்ளேயும் சொல்லியிருப்போம். அண்ணா மூலமாக இந்த கிராம மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை அனைத்த காலத்திலேயும் செய்த நாங்கள் கஷ்ட நிலைமையில் இருந்து கொண்டு படிக்கிற மாணவர்கள் இருக்கணும் என்றால் அவர்களுக்கான எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து அவர்களை வெளிக்கொண்டு வந்து உங்கள்கிட்ட காண்பிக்கிறதான் எங்களோட நோக்கம். ஏண்டா இதில் நீங்கள் செய்கிறீங்கள் அப்படின்னு கேட்டால் ஒருத்தரும் செய்யலை, அதால் செய்கிறோம். செய்யாதபடியால் நாங்கள் செய்கிறோம். அதான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற மாதிரி விதைகள் தான் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த நேரத்தில் விதைக்கிறோம்னா இது ஒரு பிரயோசனமாக தான் அமையும். அவர்கள் வேறு ஒரு ஆட்களுக்கு அந்த விதையை கொண்டு போய் சேர்ப்பி நம்ம இப்போ அந்த குருவிகள் கொண்டு விதைகளை சேர்த்து காடு உருவாகுது அப்படியே அதே மாதிரி இப்போ ஏன் நான் சொல்லனால் உண்மையாக அண்ணா இந்த 3 மணி வரைக்கும் பாருங்க, அவருக்கெல்லாம் இது தேவையே இல்லை. இந்த ஃபோன்லேயே சொல்லலாம், அந்த வீட்டுக்கு ஒருக்கா போங்கோ இந்த வீட்டுக்கு ஒருக்கா போங்கன்னு ஃபோன்லேயே சொல்லலாம். இல்லை, நேரடியாக எங்களோடையே பயணிக்கிறார். பாருங்க, அவர்கிட்ட வாகனம் மகேந்திரா அந்த அதுவும் பின்னாலேயே வந்துருக்கு. அடுத்தது சீனுவண்ணாவும் அவர் கடையை அங்கே விட்டுட்டு வந்திருக்கிறார். இப்போ வெள்ளாங்குளத்துலேருந்து தூரம், ஞாபகம் தூரம் எவ்வளோ, எத்தனை கிலோமீட்டர் வரும்? இது ஒரு 45-50 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு வெள்ளாங்குளம் ஊர்ல. பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் அண்ணாவை இப்பதான் பாக்குறீங்கிற வீடியோல, ஆனா வீடியோ இல்லாமலே அவர் நிறைய உதவிகள் தன்னால் முடிஞ்ச நிறைய உதவிகள் செய்து கொண்டு வர, தன்னுடைய கிராமம் மட்டும் இல்லாமல் அயல் கிராமங்களுக்கும் செய்து கொண்டு வர. அதனாலதான் இப்ப நாங்களும் அண்ணா மூலமாக அவர் காண்பிக்கிறார்களுக்கு எங்களுக்கும் ஒரு இதுக்கல்ல மனச்சாட்சி, அண்ணா காட்டுறார்கள் சரியா தான் இருக்கணும், அப்ப இவைக்கு இது செய்யலாம் உதவி அப்படி என்று நாங்களும் அவரோட சேர்ந்து பயணிச்சு இந்த உதவிகளை செய்கிறோம். இப்ப என்ன சொல்லுங்க, இந்த வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, சுருக்கம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை கொஞ்சம் தெரிஞ்சாதான் நாங்க கொஞ்சம் கதைக்கிறோம். இது வந்து குருவிலன்னு சொல்ல கிராமம். அதுல சரியான ஒரு வரம்பப்பட்ட ஒரு ஏரியா தான் இந்த ஏரியா. இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் அறிஞ்சு கொள்ளுவீங்க. அவர் அந்த கட்டக்கரை குளத்தில் அந்த குள்ளா வச்சு தொழில் செய்கிற மீன் பிடித்தலில் அவர் கொண்டு வந்து அந்த கரையில் விட்ட இடத்துல யானை உலக்கி உடைஞ்சி இவ்வளோ காலமாக தொழில் இல்லை. அப்போ என்னட்ட காய்ச்ச இடத்துல நான் எதாவது எடுத்தான் தம்பி மூலமாக காய்ச்சினான். அதே நேரம் அவர்கிட்ட ஒரு மகனோரால் கம்பகாஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். சரி, கம்பகால சரியான ஒரு வரமைக்குள்ள தான் பயணிக்கிறாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல நீங்களே அதை உணர்வீங்க. அப்படி ஆகப்பட்ட ஆக்கலண்டவங்க அவங்களுக்கான உதவி திட்டம் தம்பி உண்மையாக நான் கேட்ட சீனு மூலமாக தான் தம்பி எனக்கு தொடர்படைச்சது. வந்து உண்மையாக அவர் செய்கிற எல்லாமே சிறந்த இடங்கள், நல்ல இடங்கள். நீங்க அவரோட செய்யறதுக்கான திருப்தியான இடங்களுக்கு மட்டும் தான் செய்கிறேன். உண்மையான இடங்கள் மட்டும். உண்மையா நீங்க என்ன நோக்கத்துக்கு அனுப்புறீங்களோ அந்த நோக்கத்தை சரியா பயன்படுத்தி சரியா நிறைவேற்றால் சுபாஷ் தம்பி உண்மையிலேயே. அதை விட இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் SSV Vlogs சொல்லி சுபாஷ் தம்பி வீடியோ யூடியூப் சேனல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அந்த வீடியோக்களை லைக் பண்ணிக்கொள்ளுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் நாங்கள் அவரு செய்கிற கைமாறு, வேற ஒன்றுமே இல்லை. இதில் அவர் மிளக்கிறதுக்கு இதுதான் நாங்கள் செய்கிற கைமாறு. அதை பார்க்குறாங்க, செய்து கொள்ளுங்க.
சரி, இந்த கட்டுக்கரை குளம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். பெரிய குளம், எந்த பெரிய தேசம். அதில் குள்ளா மூலம் கடல் என்றால் அதில் போட் இன்ஜினில் செய்கிறது தொழில், கடல் தொழில். இது குள்ளா மூலமாக செய்கிறது. அந்த நீல கலர்ல நம்ம வவுனி குளத்துல நாங்கள் நிறைய பார்த்துருக்கிறோம். அதே ஜானம் வந்தாங்க உலகினது கரையில விட்டுட்டு வாரது, விட்டுட்டு இங்கே வந்துடுறது. அப்ப இந்த கரையோட ஜானை வந்து ஒரு தண்ணி குடிக்க அது உலக்கி உடைஞ்சிட்டு அதை செய்யக்கூட இல்லை, காசு இல்லை. அதை செய்ய அதுதான் அவை குடிக்க உழைப்பு. அதை செய்யக்கூட சோடா குடிச்சிட்டு போகும், பிரச்சனை இல்லை. அண்ணா வாங்கி தந்துக்காரு எங்களுக்காக அந்த ஜூஸ் தாங்க. நீங்களோ குடிங்க சினிமா தண்ணி விட இதுதான் எங்களுடைய கைமாட்டு சினிமாக்கு. நீங்க குடிச்சுதாங்க ஒன்றும் கிளாஸ் கொன்ற இல்லை. இப்போ குள்ளா உடைக்கிறேன்டால் பெரிய அளவில் தொழில் இல்லை. இருக்கு இப்போ மீன் பிடினா இவ்வளோ கேட்பேன் எவ்வளோ உடைக்கிறீங்க அவங்களோட விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது குளத்துக்குள்ள தொழில் தானே, அது இப்போ அப்படி பெரிய லெவலாக இல்லை. குளத்து மீன் பெரிய லெவலில் போட்டு இன்ஜின் போட்டு விலையும் இல்லை, அது இப்போ கஷ்டப்படுற விலையும் இல்லை. ஆனால் இந்த குளத்து தொழில் செய்கிற அந்த ஐயா இவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுங்க நீங்களும் குடிங்க. குளத்து மீன் பிடிச்சு அந்தளவு வராதுன்னு நினைக்கிறேன், பெரிய அளவுக்கு வருமானம். அதை கொண்டு வந்து வீட்டிலையும் கொடுத்து வியாபாரம் செய்து அதில் வர்ற வருமானத்தில் இப்போ எத்தனை பிள்ளைகள்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு ஆள் கேம்பஸ் போயிருக்கிறார் நினைக்கல, அது ஒரு பெரிய விடயம் தான். என்றால் கூடுதலாக பார்க்குறேன் இந்த கிராமத்தில் கொஞ்சம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய இருக்குன்னா சரியான சப்போர்ட் அவை கிடைக்குமா இருந்தால் நல்ல வருவாங்களே. நாங்கள் போயிட்டு அவரோட சந்தித்து கதைச்சு அவர்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு அறிஞ்சு கொண்டு எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம். அதோட அந்த குடும்பத்தையும் உங்களுக்கு நாங்கள் வெளிக்கொண்டு வந்து காண்பிக்கிறோம். நீங்களும் அவர்களை பார்த்து அவர்களுக்கு தேவையான இருப்பேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னால் வாசல்ல இந்த குள்ளா வச்சிருக்குது. இப்போ குளம் இதுலேருந்து ஒரு எவ்வளோ தூரம் குளம்? இதுலேருந்து ஒரு 200 மீட்டர் வரும். இதில் வச்சிருக்கு. நாங்கள் இதை ஒரு பார்ப்போம் முழுமையாக. இப்போ உடைஞ்சதெல்லாம் செய்த மாதிரி இருக்கு, என்ன செய்துட்டீங்க? என்ன நீல பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கு? செய்யல, உள்ளுக்கு அப்படியே வேலை கிடக்குது. உள்ளுக்கு வேலைகள் இருக்குது. சரி, அப்போ பேர் என்ன ஐயா உங்களோட? அருளப்பு தேவகுமார். அருளப்பு தேவகுமார், நல்ல பெயர் தான். எவ்வளோ காலம் குளத்து தொழில் செய்கிறீங்க? நான் வந்து எப்படியும் 70ஆம் ஆண்டுலேருந்து செய்கிறீங்க. 54 வருஷம். 54 வருஷம் செய்கிறீங்க. சின்னலேருந்தே செய்யறேன், வாழை மரத்துலேருந்து செய்யறேன். வாழை மரத்தை கட்டி அப்போ அந்த ஜட்ஜி ஹிட்டி ஒன்று இல்லை தானே, ஹோமனம் தானே, ஹோமத்தோடையே அந்த தொழில் போனதுதான் எனக்கு. 54 70 என்றால் 30 54. அப்போ எத்தனை வயசு? எனக்கு 60 வயசு. அப்போ 6 வயசுலேருந்து செய்கிறீங்க? 6 வயசு எனக்கு தொழில். அப்பா அம்மாக்கள் செய்ய சேர்ந்து போய் இருந்து அப்புறம் அவங்க செய்கிறது. எத்தனை பிள்ளைகள்? 5 பிள்ளைகள். 5 பேர். இங்கதான் உங்களுடைய ஊர்? இதுதான் ஊர். இதுதான் நிலத்தரமே செய்றீங்க. எப்படி இருக்கிறீங்க? அந்த நாளையிலேருந்து எப்படி இருந்தனோ அப்படித்தான் இருக்கிறேன். இப்பயும் கஷ்டப்பட்டு சொல்றீங்க. ஒரு ஏடு மூச்சுகள் எனக்கு இல்லை. சரி சரி. அப்ப இந்த போட்டோ பார்ப்போம். இதென்ன கடிதங்கள் போட்டோக்கள் அமைச்சிங்க சினிமா இதை பிடிங்க நிலைன்னு தான் சொன்னவே. பாருங்க இந்த போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்க. போட்டோ எடுத்து ஏண்டா இது கனையோடது காட்ட சொன்னாங்க. காட்டியும் ஒன்றுமே எனக்கு எல்லாம் சைன் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் அறிவிச்சு எல்லா ரிப்போர்ட்டும் தந்துட்டாங்க. எல்லாம் கொடுத்துருக்கு. என்னத்துக்காக கொடுத்துருங்க? என்னண்டாலும் உதவி இந்த சாப்பாடு இதுதான். அப்ப இது இதா போயிட்டுனா நான் என்ன செய்வரையும் படிக்க வைக்கிறேன். அதால எங்க கொடுத்தீங்க? இது நான் வந்து இதுக்கு கொடுத்தேன், மார்க்கு கொடுத்தேன். அங்கேயும் எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்கல. இதுக்கு வாழ்வியத்துக்கு போனேன். அவங்களும் வாழ்வாதாரத்துக்கு ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. இது வளர்க்கலாம் நாங்கள் உதவி செய்ய மாட்டோம். இல்லை, மனவிலங்குண்டு ஒன்று வந்தது, அது கொண்டு இதெல்லாம் கொடுத்தேன். இது போட்டோ காப்பி அடிச்சு கொடுத்தேன். அவங்களும் இன்னும் ஈடு மூச்சு இல்லை. எனக்கு ஈடு மூச்சு இல்லை. ஓமா இல்லையான்னு சொல்லல. ஓ சரி.
இப்போ கொஞ்சம் வேலை செய்திருக்கீங்களா? எப்படி செய்தீங்க? அது என்னண்டா ஒரு இடத்துல இப்படித்தான் கடனை பட்டு நான் இப்படி சாப்பிடணும், உங்களுக்கு வேண்டாம் கருவாடு குணம் தாரேன் சொன்னோடனே சரி ஐயா நீங்கள் கருவாட்டை குணம் தாங்க, உங்களை நம்பலாமாங்க. ஓ என்ன நம்பு உங்கள் அம்மா என்னன்னு சொன்னோடனே அவங்க தந்தாங்க ஒரு 30,000 ரூபா காசு. அதை வச்சு தான் இதை செய்யுதான் அது காணாம போயிட்டு எனக்கு. அதை வச்சு தான் சரிங்க, அது காணாம போயிட்டு கருவாடு வேணும் தாரன் இருக்கீங்க. அப்போ நல்ல ஒரு நம்பிக்கையா இருக்கு. இப்படி உங்களை நம்பி தரேன்டா பெரிய ஆளு. இதுல போய் மீன் பிடிச்சா அதான் இப்ப சொல்றேன். மீன் தாரன்னு சொன்னா கூட ஒரு பரவாயில்ல, பிடிச்சி தருவாரா இல்ல நிறைய வாங்கிட்டு போகலாம்னு. நீங்க கொண்டாந்து கருவாடை போட்டு அதை தரலாம்னு சொல்லி அதை நம்பி ஒரு ஆள் உங்களுக்கு 30,000 தந்துக்காரு. அது நல்ல மனுஷனா தான் இருப்பேன். பேர் என்ன விட்டு பேர் என்ன விட்டு அவர் வெறும் குமார் சரி சந்தோஷம். இப்ப பாருங்க ஐயா, அடுத்தது இவர் மூத்த மகனும் கடைசி மகன். அப்ப மூத்த 4 பேரும் பிள்ளைகள் கொண்டு இருக்குது. ஒன்று அங்க கல்யாணம் முடிச்சு முல்லைத்தீவுல. அவரோட புருஷன் ஓடிக்கிட்டு சோமிலா படியும் அவங்களையும் நான் தான் வச்சு பார்க்கணும். அவங்க கஷ்டப்பட்டாங்க பாருங்க. இப்ப முதல் மூத்தாள் நின்ற புள்ள நின்றவா அவ திருமணம் முடிச்சு அவர்கிட்ட கனவை விட்டுட்டு போயிட்ட. எத்தனை பிள்ளைகள் அவாக்கு? அவருக்கு 2 பிள்ளைகள். அவாவே நீங்க தான் பாக்குறீங்க. அடுத்த ஒரு வருஷம் என்ன பிரச்சனை? மூளை வளர்ச்சி குறைவு. சரி, அடுத்த இயக்கத்துக்கு போய் இல்ல. 2வது இல்ல இல்ல என்றால் காணாமல் ஆக்கப்பட்டு. அப்படி சரி. அடுத்த 3வது ஆளும் தெரியாதா ஒரு மாதிரி இது இருந்துட்டு வேலைகளுக்கு போவே. திருமணம் முடிச்சிட்டாரோ? இல்ல. 4வது தான் இவர் 4 பேர் தான். இல்ல 4வது முல்லைத்தீவு, வேற 5வது வேற 5வது தம்பி. சரி, அப்ப கொஞ்சம் இருக்கமா நிலை தான். இவ்வளவு வரையும் பார்க்கணும், உழைக்கணும். கொண்டு போய் வந்தா ஜானை போய் நேற்று கூட பனங்கிழங்கெல்லாம் கொண்டு போய் வித்துட்டு வந்தேன். இல்ல ஜானை காட்டுக்கு வந்து உங்கள உள்ளாத்தாரி உழைக்கி இருக்கு. இது நான் கவுட்டு வச்சுட்டு இதுக்கு கட்டைக்கு தண்ணி போடுறது. அட இதை கவுட்டா தான் தண்ணி இறங்கும். விடிய பூசை போயிட்டு வந்து அங்கே போய் பார்க்குறேன் எல்லாம் இதாக கிடக்கு. உடஞ்சி என்னம்மா யானை தான் உழைக்கணும். யானை உழைக்கணும்னா எல்லாரும் சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா யானை அடி தான் அடி இருந்தது ஃபுல்லா இருந்து. அதெல்லாம் வந்து போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்தாங்க, போட்டோ எல்லாம் எடுத்தாங்க. இல்லாட்டி எதிரி யாரும் இருக்கணும் உங்களுக்கு. யானை வந்துட்டு போக இல்ல இவர காலம் இல்ல 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 யானை வந்துட்டு போக அதுதான் இப்ப எதிரியா இருக்குது. யானை தான் எதிரி. யானை ஒரு எதிரி இல்ல, அது தேவை இருக்கிறது. எல்லாரும் இந்த கட்டையும் உலகப்பட்டிருக்கும். இது காட்டுக்கு போயிட்டுது, அட்டியோட இது உள்ளுக்கு போயிட்டுது. கரையோட நான் கவுட்டு. இப்போ பார்த்தீங்கன்றால் அவங்களுடைய இவ்வளவு குடும்ப சுமை இருக்குது. அந்த சுமையை அவர் எப்படி தீர்க்கிறாண்டால் இந்த கட்டுக்கிற குளத்தில் போயிட்டு மீன் பிடிச்சு அதை கருவாடாக்கி அதை வியாபாரம் செய்துதான் இவ்வளவு பொறுப்பையும் அவர் பார்த்து கொண்டு வர்றார். அப்படி அந்த சமயத்தில் ஒரு நாள் இந்த அவருடைய இந்த குள்ளாவை ஜான் உழைக்கிட்டு அது ஒரு பாப்பம் அதை ஓரளவுக்கு செய்திருக்காரு. இப்போ சொல்லியிருக்காரு தான் ஒரு ஆள்கிட்ட கடன் பட்டு செய்திருக்காண்டு, இன்னும் முழுமையாக செய்யலை. முழு விலை என்ன ஐயா? இது 1,10,000. 1,10,000 ரூபாய் இந்த விலை என்ன? ஆமா, இதை நம்பல. எல்லாரும் அதான் சொல்றாங்க, இதை நம்பாதீங்க. தாண்டி சேரு 11 அடி கடலுக்கு வேற இது பாக்குறது. இது சேரு. இப்ப இது நீங்கள் 30,000 ரூபாய் செலவழிச்சன்றீங்கள். சரியோ பலமா நிக்குமோ எனக்கு தெரியாது என்ன செய்யறது. ஏந்தால் இப்ப நீங்கள் ஒரு ஆள் தான் போறதோ? ஒரு ஆளும் போவோம், ஒரு பார்ட்னரையும் கூட்டிட்டு போவீங்க. அதுக்குள்ள நின்று நீங்க குளத்துல தச்சில விரிஞ்சுண்டா அவ்வளவுதான். சாமஞ்சாமமா இருந்து ரெண்டாள் ஏறி இருக்க இதை பிரிச்சு விட்டுன்னா சரி. நீங்க இப்ப இதை கட்டாயம் செய்தாதான் தொழில் செய்யலாம். இதை நடந்து எவ்வளவு காலமாச்சு? இது உடஞ்சி இது 2 மாசம் 2 மாசம் 3 மாசம் இருக்கும். 2 மாசத்துக்கு கூட தொழில் இல்ல. 7ஆம் மாசம் தொழில் இல்ல. தொழில் இல்ல ஒற்று தொழில் இப்ப தொழில் இல்ல. சத்தியா தொழில் நடந்துச்சு. நான் என்ன செய்யறேன்? அது பக்கத்து சப்போர்ட் அதுல இப்படி சைட்ல வரும். இவ்வளவு ஒரு பக்கம் தான் வர்றது. ஒரு பக்கம் தான் அது இதை சரியா வச்சுக்கொள்றோம். அது சேதப்படையில இதுதான். இப்ப இது எனக்கும் சந்தேகமா கிடக்குது. இது சந்தேகம் தான். இது செலவழிச்சு போட்டீங்களே. இப்ப
இப்படித்தான் இருந்து ஒரு அதான் ஐயா ஓ உள்ளுக்கான் கால் இருக்கும் வழியில வைக்கல வழியில உள்ளுக்கா கால்னா உள்ளுக்கான் நாங்கெல்லாம் இருக்கல இதுல ஒரு 5 நிமிஷம் இருக்கல அது கொஞ்சம் ஒரு விரிவான புல்லாக்களா இருந்தா ஒரு 2 லட்சம் ரூபாய் கிட்ட போடுறோம் இதுக்குத்தான் இது இருக்கு பெருசாவும் இருக்கு ஓ பெருசு இருக்கு இல்ல பெருசு இருக்கு காசுக்கு ஏத்த மாதிரி சரி சரி ஏன் நாங்க இதை கொஞ்சம் விரிவா பாக்குறோம்ன்றால் ஐயா இருந்து தொழிற்சி வரும் அதான் நாங்க வீடியோ பதிவு பண்றோம் இல்லோ எல்லாத்தையும் சரியா அப்ப இதுல வேற இருக்கும் இல்ல இதான் இதை போல இன்னொரு சிவு போகணும் நீ இது கொஞ்சம் பழசா இருக்கு எல்லாம் பிரச்சனைலாம் எல்லாம் பிரச்சனை தானே சரி சரி ஐயா நாங்கள் இப்போ வந்து பார்த்துருக்குறேன் தானே நீங்களும் உண்மையாக தான் சொல்கிறீங்க அதோட அண்ணாவும் இப்போ உண்மையான இடத்த தான் கூட்டின்னு வந்து காட்டுறார் என்றால் சரி எங்களுடைய உதவி ஏதோ பிரயோசனமாக இருக்கும் நாங்கள் தந்துட்டு போக அதை வேறு இதுக்கு பயன்படுத்தக்கூடாது அதை விட இப்போ தம்பியோட ஆள் படிக்கிறார் கேம்பஸ் எண்ணெய்க்கில் அதுக்காக தான் சேர்த்து வந்தேன் நான் சரிதானே வணக்கம் தம்பி பேர் என்ன உங்களோட என்னோட பேர் வந்து ரேணுஜன் ரேணுஜன் எங்கே படிக்கிறீங்களா என்ன கம்பகா விக்ரமராஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் ஐடி கம்பகா விக்ரமராஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் அது ஜக்கலியில் இருக்குது நான் ஐடி கோர்ஸ் படிக்கிறேன் அப்போ கொஞ்சம் ஐடி கோர்ஸ்ன்றதாலே எப்படி இருந்தாலும் லேப் கட்டாயம் தேவை எனக்கு லேப் இல்லை நான் லேப் இல்லாததால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் அல்லது மற்ற ஆக்கள்கிட்ட வாங்கி தான் யூஸ் பண்ணி இவ்வளோ காலம் படித்து கொண்டு இருக்கிறேன் நான் இப்போ 3rd இயர் படித்து கொண்டு இருக்கிறேன் இப்போ அந்த செலவு இருக்கிறதுக்குன்னா எங்களை ரூம் காசு எப்படியும் எங்களுக்கு மாதம் 15,000 கேட்பாங்க அங்கால நாங்கள் செலவு அப்படின்னு சொன்னால் சாப்பாடு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன சொன்னால் நாங்கள் சமைக்கிறது இடைக்கு இருந்துட்டு ஒரு நேர சாப்பாட்டோட போயிடுறோம் யூனிவர்சிட்டி மந்த்லி எங்களுக்கு எப்படியும் மாதம் 30,000 ரூபா முடியுது சாப்பாடு ரூம் செலவு எல்லாத்தோட அப்படித்தான் முடியும் ரூம் செலவு சாப்பாட்டுக்கும் சேர்த்து அப்படித்தான் போயிடும் எல்லாரையும் தானே பார்த்து கொண்டு வரோம் எவ்வளோ காலம் படிச்சிட்டீங்க 3 வருஷம் படிச்சுட்டேன் இன்னும் எவ்வளோ காலம் இருக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு 1 வருஷம் இருக்கு 3 வருஷம் எப்படி சமாளிச்சீங்க ஃப்ரெண்ட்ஸாக்களோட மாறி மாறி வாங்கி தான் யூஸ் பண்ணி விலகலாம் லேப்போ இல்லாட்டி அந்த ஜூம் கிளாஸ் எல்லாம் ஃபோன் வச்சுக்கிங்களோ ஃபோன் இருக்குது ஒரு ஃபோன் சின்ன ஒரு அளவான ஜூம் கிளாஸ் படிக்கிறீங்களா அதில் இடைக்கு வந்துட்டு எங்களுக்கு நடக்கிறது இப்போ லேப் நினைக்கிறேன் நீங்கள் ஃபோன்கிட்ட வாங்கி பயன்படுத்துறீங்க இவ்வளோத்தையும் எப்படி சமாளிச்சீங்களா இவ்வளோ என்ன செய்யற சில நேரம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸா கிட்ட வாங்கி சில நேரம் அவங்க தந்த காசுகளை வச்சு யூஸ் பண்ணுறேன் சில நேரம் இந்த இப்போ அப்பாடக்குள்ள இப்படி கிடக்கிறதால அப்பாவோட தொழிலும் இப்ப கட்டிட்டு தானே அப்பாவாலையும் இப்ப காசு போட இல்லாத நிலைமையில இருக்குது அதால நான் இவங்கிட்ட கரைச்சல் கொடுத்து கேட்கறது இல்ல நான் மாறி மாறி எங்க ஃப்ரெண்ட்ஸா கிட்ட வாங்கித்தான் இவ்வளவு காலம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப எப்படி இருந்தாலும் திரும்ப அவங்களுக்கு நான் கொடுக்கணும் கொடுக்காம எப்படியும் பார்க்க போனா ஒரு 1 லட்சம் கிட்ட நான் உங்கள்கிட்ட 3 வருஷம் கடன் பண்றீங்க அவங்க அதெல்லாம் மெயின் பண்ணல கடன் தந்திருக்கீங்க தந்திருக்காங்க அச்சல் அச்சல் எழுத்து மூலமா வாங்க இல்ல என்ன சொல்றீங்க முதலாவது கடவுள் 2,000 வந்து வாச்சிட்டு இல்ல இப்ப 1 லட்சம் ரூபாய் கிட்ட தம்பி கடனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுனா நான் அவங்க அப்படி அந்த என்ன சொல்றேன் அவங்க கணக்கு வச்சுக்கிற ஆட்கள் எல்லாம் கிடையாது எனக்கு கணக்கு தெரியும் நான் இவ்வளவு நான் கணக்கு வச்சிருக்கேன் அவங்க கணக்கு வைக்கிறது எப்ப வந்தீங்க நான் வந்து போன சனி தான் வந்தேன் இனி எப்ப போறது இனி நான் இப்ப 29 படிக்கிறேன் 29 அப்பா மாதம் எவ்வளவு தருவாரு அப்பா இப்ப இல்ல முதல் வந்து 2,000 3,000 அப்படி போடுவேன் மாதத்துக்கு மாதமோ மாதம் 2,000 வரும் அப்ப மிச்ச செலவெல்லாம் நீங்கள் 3 வருஷம் அது எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட நான் கூட இருக்கறால எனக்கு அவங்க காசு போடுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உதவியா ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் இருக்கேன் நல்ல நட்புகளை சம்பாதிக்கணும் உங்களுக்கு நட்புகள் நல்லா கிடைச்சிருக்கீங்க அப்ப மாசத்துல 2,000 தான் அனுப்புறேன்னா அவர் தன்னுடைய இந்த செலவுகளையும் பார்த்துட்டு அனுப்புறேன் அவருக்கு வேற இன்னொரு குடும்பத்தில் பொறுப்பு இருக்கு 2 பேரும் அதுக்குள்ள பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடத்தை கொண்டு விடணும் இப்ப எங்களுக்கு 4வது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்ப அதுக்கு கட்டாயம் நீங்க இன்னொரு ஆள்கிட்ட லேப்பை வச்சு நீங்க யூஸ் பண்ணி எல்லாரும் சொல்லிட்டாங்க இனி இதுக்கு அங்கால இன்டர்ன்ஷிப் அங்கால ஒர்க் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம் நான் படிக்கிறது சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா லேப் இல்லாம ஒன்றும் செய்ய இயலாது அதுதான் அவங்க சொன்னவங்க என்னன்னு சொன்னா இங்க கட்டாயம் 4வது வருஷம் எடுத்து காலடி வைக்கும் போது லெப்போட வாங்க அந்த தம்பி நாங்க
இல்லாட்டினாலும் ஸ்டெப் எடுத்தாலும் நான் சமாளிப்பேன். இப்போ உங்களுக்கு அங்கே ரூம் காசு எல்லாம் கொடுக்கக்கூடிய மாதிரிலாம் இருக்கு, பிரச்சனை இல்லை. என்றால் நீங்கள் 3 வருஷம் இருக்க பிடிச்சி வந்துட்டீங்கள் தானே, அவ்வளோ தூரத்துக்கு போய் ஒரு மாதிரி சமாளிச்சு வந்து நான் ஓடாத இடம் போயிருக்கீங்க நிறைய பேர். ஆனால் என்ன பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கீங்களோ, அதால உங்களை பார்த்தா செய்ய மாட்டேன். அந்த துன்பத்தினை சிரிச்சு மற்றவங்க ஒரு மாதிரி இப்போ பாருங்க, நான் வந்தோடனே அவர்கிட்ட அந்த சுபாவம் அப்படித்தான் இருக்குது. கதை சிரிச்ச முகம், சிரிச்ச முகம் சுபாவம் இருக்கிற வழியால் புள்ள விசாரி எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. எனக்கு இருக்க கஷ்டத்துக்கு சிரிச்சிரு தெரியும். நான் என்ன செய்ய, இந்த இது இங்க நடிக்கிறவனு தான். அப்ப அவரை கொஞ்சம் விசாரிக்கான் தெரியுது அவர் எவ்வளவு ஒரு சுமையை சுமந்து கொண்டு இருக்கிறாருன்னு. ஆனா வெளியில பார்த்தோன்னால அவரை பார்த்தா அப்படி தெரியலையே. ஆனா சில பேர் நடிப்பாங்க, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா நடிக்க ஒழிக்குவாங்க என்றால் நாங்களே பதறும், ஐயோ குல நடுங்கும். எனக்கு இந்த இவர உள்ளம் முட்டிச்சோன்னு நுழைஞ்ச போல போயிடுச்சு. இவர் வந்து என்னோட கதைச்சு இப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு காலம் இருந்தானே இருக்கு, நானும் பிள்ளைங்க தானே இருக்கு. சரி, இப்ப அதான் நாங்க சில பேர் என்ன சொன்னால் பெட்டும் ஆர்ப்பாட்டம் செய்து அழுது குளறி அந்த, ஆனால் சும்மா அங்க விசாரிப்புமா இருந்தால் ஓரளவுக்கு ஓகேயான குடும்பமா தான் இருப்பீங்க. ஆனால் உங்களை பார்க்க வேறு மூலமா அடிவா விசாரிக்கலாம் ஃபுல்லா. என் தம்பி இந்த ஒரு வேற தெரியும், அவருக்கு தெரியும். இப்போ விசாரிச்ச இடத்துல ஒரு சொன்ன உண்மையிலேயே அவங்க நிலைமை மோசம் தான் சொல்லி அம்மாவை கூப்பிடுவாங்க. அம்மா நிக்கிறா, அம்மா வாங்க. உண்மையில நண்பா பாராட்டணும். இந்த ஊர்ல இருந்து கம்பகாக்கு போய் அப்ப சிங்களம் தெரியும், படிக்கிறாங்க. நீங்களும் என்ன பிடிச்சிங்க? இப்ப ஒரு இடத்துக்கு தனியா தனியா போயிட்டு வருவாங்க, இருக்கிற சமாளிக்கிற அளவுக்கு நின்று கொண்டு வதைக்கிறோம் நிறைய பேர். அம்மா வணக்கம். அம்மா அம்மா மக்களுங்க, அம்மா பேர் என்னம்மா? திரேசா அம்மா. என்ன இந்த குள்ளாவை யானை உடைச்சிட்டா உங்களை கணவர் சொல்ற என்ன உண்மையோ? என்ன எப்படி கேட்குறீங்க? சாப்பாடே ஒழுங்கானது இல்லை, வேற படிக்க வைப்போமா, அந்த பிள்ளையில பள்ளிக்கூடம் கொண்டே விடுவோமா, படாத பாடு வருவான் தம்பி. வருத்தம் நோய்கள் என்ன தம்பி செய்ய ஏல, அது மாறி மாறி வரையில தம்பி பார்ப்பேன். எங்க தம்பி இந்த குள்ளாயில் ஊட்டி தொழில் செய்யறதுக்கு தம்பி வரையும் படிக்க வைக்கிறது. அவர் மனுஷனும் விட்டுட்டு ஓடிட்டார் தம்பி. நாங்க வச்சு 2 பிள்ளைகளை வச்சு தங்கச்சி வாங்க. நான் இந்த ஊர் தானே, அப்போ நாளை பார்க்க நேரம் எல்லாம் ஆள் ஓடாத இதே இல்லை. சரியான கஷ்டத்தில் மத்தியில் நான் பார்க்குற டைம்ல ஆள் ஓடிக்கொண்டே இருப்பேன். உழைப்புக்காக அவங்க கஷ்டத்தின் மத்தியில் ஓடிக்கொண்டே இருப்பாங்க. வாங்க வாங்க தம்பி வாங்க, இங்கே வாங்க இங்கே வாங்க. என்ன செய்வீங்க? எத்தனை வயசு ஆளுக்கு? அந்த மக்கா கொடுங்க அம்மா அக்காட்ட. வணக்கம் அக்கா. அக்காண்ட பேர் என்ன? ரேமதி. நீங்களும் இப்போ உங்களோட அப்பா அம்மா கூட இருக்கீங்களா? இங்கே திருமணம் முடிச்சேன். கணவர் இங்கே ஊருக்கார கிளிநொச்சி. எவ்வளோ வேலை முடிச்சு? 9 வருஷமா போயிட்டு அவர் விட்டுட்டு போய் 5 வருஷம். விட்டு போய் 5 வருஷம். 2 பிள்ளைல உங்களுக்கு? ஏன் விட்டுட்டு போய் என்ன எங்கே தெரியாதோ? எங்கன்னு தெரியல. தெரியல. 5 வருஷமா போய் என்ன செய்யறாரு? காணாம போயிட்டாரு. என்னன்னு தெரியல. அவற்றை இது நிலப்பாடு ஒன்றும் தெரியாது. நீங்கள் போலீஸில் அறிவிச்சு ஒரு 2 பிள்ளைகள் இருக்குதானே, உங்களுக்கு படிக்காசல் வருமே அக்கா நிறைய? போலீஸில் கொடுத்து அவங்க 3 பேரும் கடிதங்கள் கொடுத்து பார்த்து ஆளை காணையில்லைன்னு. அவங்கள்ட்ட அட்ரஸ் தெரியாது உங்களுக்கு? கிளிநொச்சியில் தெரியும், அந்த அட்ரஸ் திருப்பி நீங்கள் போலீஸில் நீங்கள் தமிழ் படிச்சு நீங்கள் தானே வரண்டில் விட்டு தேடினவங்க. ஆள் வரண்டில் தெரிஞ்ச டைமில் காட்டுக்கு போய் வால் பண்ணுவோம். பாருங்க, நாங்கள் போய் தேடி போலீஸ் மூலமாக தான் நாங்கள் போனோம். சரி, இப்போ 5 வருஷமா விட்டுட்டு போன இந்த இவருக்கு என்ன பிரச்சனைக்கா? இவருக்கு கதையில் எல்லாமே பிரச்சனை. வருத்தம் வந்தா கண்ணால் நொடிக்கும், வலிப்பு வரும். காய்ச்சல் கூடுனா வலிப்பு வரும். டைமில் என்ன கண்ணாடி பட்டிக்க வச்சு வாய்க்கெல்லாம் பைப்பு விட்டோம். என்ன சொன்னா அப்ப இவருக்கு புறமா படிப்புக்கு கொண்டு போறீங்க. பேர் என்ன தம்பி? கிஷோர். இப்போ இவருக்கு புறமா விசேட கல்வி இருக்கு. அவங்க நேசரி போட. அப்போ 5 வருஷம் கணவர் விட்டுட்டு போன வழியே நீங்கள் அப்பாவோட வந்திருக்கிறீங்க வீட்டில். இப்போ உழைப்பு அப்படி ஒன்றுலாம் ஒன்றும் இல்லை. அப்பாவுக்கு
ஒண்ணுமே இல்லை எல்லாமே சமாளிக்கிறேன். அப்ப அந்த வருமானத்துல வருமானத்தில் இவ்வளோத்தையும் பார்க்குறேன். சரி அக்கா பாப்பா இவருக்கு என்ன நாங்க செய்யணும் இவருக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தேவை இருக்கும் பிள்ளைகளுக்குரியது ஓ இவர் அந்த பள்ளிக்கூடம் போடுறது எவ்வளோத்தடி ஸ்கூல் கொண்டே போடுறது பிரச்சனை அப்பா இலைகளுக்கு போனா நான் அவர் சிரிக்கிறேன் அதுல போய் தம்பிக்கு என்ன வேணும்னு கேளுங்க கதைப்பாரோ கதை பேர் கொஞ்சம் கொஞ்சம் கதைப்பார் சொல்லுங்க என்ன தேவை ஸ்கூல் கொண்டு போகிறது இப்போ அப்பா வேலைகளுக்கு போனால் எனக்கு கஷ்டம் கொண்டு போயிடலாம் நானும் வேலைக்கு போயிடலாம் இவரை விட்டுட்டு போயிடலாம் மற்ற இவர் பாய்க்கு இதை ஒன்றும் டொய்லெட் அந்த இதுகள்லாம் நான் தான் கொண்டு போய் தானாகவே செய்துக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் நான் தான் கூட்டிகிட்டு போகணும் அதனால நானும் தான் இவரோட சேர்ந்து போடுறது பேசிட்டானே செய்து வச்ச கல்யாணம். ஓ பேசித்தான் செய்தோ அப்ப பேசி செய்தா ஃபுல்லா தெரியும் தானே உங்களை நீங்க விசாரிக்காம செய்திருக்க மாட்டீங்களே. இல்லையே அது அந்த நேரம் அந்த முகாமில் என்ன நாங்கள் அது இதுன்னு சொல்லி எல்லாம் நல்லவங்க போனால் பொம்பளை பிள்ளை சரி சரி என்றாலும் அவர் 5 வருஷம் விட்டுட்டு போய் ஒரு தொடர்பு இல்லாமல் நான் என்ன தெரியாம இருக்கு பிள்ளைகளை ஆச்சட்டி பார்க்கணும் அப்படின்றது இல்லைன்னு இவருக்கு என்ன செய்யணும் என்ன தேவை பள்ளிக்கூடம் நான் இவரோட போகணும் பள்ளிக்கூடம் நேசரைக்கு விட்டுட்டு இவரோட நான் போய்தான் இவரோடயே வரணும் இவருக்குரிய எல்லாம் நான் தான் செய்யணும் ஓ இவர் சரி அப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு மாதாந்த கொடுப்பினவு மாதிரி ஏதாச்சும் தந்தா இல்லாமல் இல்லாட்டி உங்களுக்கு வாழ்வாதாரம் ஏதாச்சும் வேலை செய்யக்கூடிய மாதிரி உழைக்கக்கூடிய மாதிரி ஏதாச்சும் இருக்கும் நீங்கள் இப்போ 5 வருஷம் ஒன்றுமே செய்ய முடியும் வேலை உழைப்பு ஆனால் ஏதாச்சும் செய்யணுமே இங்கே இப்போ பாருங்க கைத்தொழில்னா மாடு கோழி இல்லை இப்போ 5 வருஷம் நீங்கள் அப்பாவும் இல்லையா இருந்திருந்தால் இல்லை அப்பா இல்லை என்றால் என்ன செய்திருப்பீங்க ஏதாச்சும் நீங்க உழைக்கக்கூடிய ஏன்னு பொடியனை விட்டுட்டு போக இல்லாத முறையில இருக்கு பொடியனை விட்டுட்டு போக இல்லாத மகளை பார்த்து சிரிச்சு விடும் மனவளத்தம் இருக்காது மகள்கிட்ட பிள்ளைகள் 2 பேரையும் சேர்த்து பாக்குறீங்க அவங்களுக்கு ஏதாச்சும் இப்படியே இனிமே எவ்வளவு காலம் நீங்கள் பார்த்து கொண்டு போவீங்க இப்ப உங்களுக்கு 60 வயசு 60 மாதிரி தெரியல நீங்கள் 64 தான் பாருங்களேன் 64 7ஆம் மாசம் 10ஆம் தேதி 10ஆம் தேதி 7ஆம் மாசம் சரியாதான் இப்ப நீங்கள் அவாவ 5 வருஷமா பாக்குறீங்க அதுக்கு முதலும் நீங்க பார்த்திருப்பேன் கேட்டா அவர் இருந்தும் பிரியோசம் காரணம் உழைச்சு பார்த்தவரு இல்ல சத்தியாக குடிப்பேன் இந்த குடிதான் எனக்கு பிடிக்கிறேன் சரி அப்ப அவர் பார்க்கவே நீங்களக்கா நீ ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணதான் ஏன்னா அவரை ஃபுல்லா நம்பி இருக்கல அது இந்த 2-3 மாசம் வேலை இல்லைன்னு ஃபுல்லா இதை கட்டுக்கரைக்க நம்பி கொண்டு போயிடாம இருக்கு தச்சா உள்ள போய் அப்ப என்ன செய்யலாம் உங்க மகளை ஒரு உழைக்கிறதுக்குரிய ஏற்பாடு கடையை ஓட்டு கொடுத்தீங்கன்னா கடைகள் தலையில ஓட்டு கொடுத்தாலும் ஒரு அளவு சமாளி நான் போட்டு தர்றதில்லை நான் என்ன செய்யலாம்னு தான் கேட்கறது நாங்கள் வந்து உங்களை வழி கொண்டு வந்து காட்டுவோம் புலம்பெயர் தேச உறவுகள் தான் என்னென்ன செய்யறது இப்ப அதனால் அவங்களுக்கு என்ன சரியா இருக்கும்னா அவங்க மனப்பூர்வமாக கேட்டாங்கன்னா மாத்திரம் செய்யலாம் இல்லாட்டி நீங்கள் அவங்கள காலம் ஃபுல்லாக நீங்கள் இருக்க வேண்டும் வச்சு பார்க்க நீங்கள் வச்சு பாருங்க பிரச்சனை இல்லை அப்படி பார்க்கல எல்லா காலத்துல என்ன செய்யணும் சரி அப்போ என்ன செய்யலாம்னு நீங்கள் யோசிச்சு முடிவெடுத்து பிறகு ஒருக்கா சொல்லுங்க என்றால் எப்பயுமே உங்கள் வருமானம் ஒன்று இருந்தால் அவங்க தப்பிடுவாங்க இல்லையா உங்களை நம்ப தேவையில்லை அப்படித்தான் அதை நீங்கள் பாருங்க ஓகே இப்போ வந்து நாங்கள் இவங்களை விசாரித்ததில் உண்மையாகவே அவங்க ஒரு கஷ்ட சூழலாம் இருக்கிறாங்க இப்போ ஒரே ஒரு அதாவது பிள்ளைகள் இருந்தும் அவங்க படிக்கிற நிலைமை உழைப்புக்கு இல்லை உழைச்சி கொடுக்குறது இல்லை ஒரே ஒரு தகப்பன் அவர் தந்தை மட்டும்தான் இந்த உழைச்சி எல்லாத்தையும் பார்த்துன்னு வரார் இப்போ அவர்கிட்ட உழைப்பும் இப்போ ஒரு 3 மாதமாக படுத்திட்டுது வேலை இல்லை யானை ஒரு பிரச்சனையால் யானை உழைக்கினதால என்று தான் இந்த அண்ணா சொல்லியிருந்தார் அதே மாதிரி வந்து பார்க்க உண்மையாக தான் இருக்குது இந்த வீடியோவை பார்க்குற நல்ல உள்ளங்கள் நீங்கள் இந்த இவர்களுக்கு ஏதாச்சும் இப்போ செய்ய விரும்பினால் உண்மையாகவே அவர்களுக்கு ஏதாவது செய்தால் நல்லது அப்படி செய்ய விரும்பினால் அந்த அக்கா பாருங்க கணவனை விட்டு இப்போ 5 வருஷமாக அந்த இயலாத தம்பி மாற்றுத்திறனாளி தம்பியை வச்சு இப்போ அவருடைய அவள் என்ன சொல்கிற அவரோடைய கூட ஒரு ஆள் நிற்கணும் விட்டு விலத்த இயலாது இப்போ அப்படி விலத்தி போட்டு அவரை காணலன்னு தேடியும் தெரியலாது அப்படி தெரிஞ்சால் வந்து அவரை தான் பேசுவாங்க நீ அவனை விட்டுட்டு போனி அவன் எங்கேன்னு பார்க்கலன்னு தாயத்தான் பேசுவாங்க
அப்போ ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு திருப்பி கூட்டின்னு வந்து அப்போ அவங்களுடைய மினைக்கிறாங்க. அடுத்தது அம்மா, அடுத்தது கேம்பஸ் படிக்கிற தம்பி. இப்போ ஏதோ ஒரு அவருக்கு கொடுப்பனை இருக்கிறோடைய அவர் நல்ல நண்பர்கள் அமைஞ்சிருக்கணும். அதால் கொஞ்சம் சமாளித்து கொண்டு இந்த 3 வருஷம் சமாளித்து படிச்சுக்கார். இப்போ லாஸ்ட் இயருக்கு வந்தபடியால் அவர் கட்டாயம் ஒரு லப் ஒன்று கிடைச்சால், லப் கொண்டு சொல்லியிருக்கணும், கிடைச்சால் அவருக்கு பெரும் ஒரு உதவியாக இருக்கும். அடுத்தது இந்த ஐயா திரும்பியும் இந்த குளத்தில் போய் மீன் பிடிக்கிற தொழிலை மீளவும் செய்யணும் அப்படி என்று தான் அவரும் முயற்சி பண்ணி நிறைய இடங்களுக்கு போயிருக்கார். அது சாத்தியம் கிடைக்கல. அதனால் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு உதவியை செய்துட்டு போவோம். நீங்களும் பார்க்குற நல்ல உள்ளவங்கள் இவர்களுக்கு என்ன செய்யலாம், என்ன உதவி கிடைச்சால் இவர்கள்ட்ட இது சரியாக அமையும் அப்படி என்றால் நீங்களும் தாராளமாக செய்யலாம். ஏன்னா சரியா? இப்போ நாங்கள் ஐயா வந்து பார்த்ததில் உண்மையிலே நீங்கள் கொஞ்சம் உண்மையாக தான் கதைக்கிறீங்க. 100க்கு 100 நிறைய இடத்த போயிருக்கிறீங்கள், ஒன்றும் கிடைக்கல. நான் முதல் சொன்ன மாதிரி உங்களை 60 வயசுன்னு நம்ப மாட்டாங்க. நீங்கள் கஷ்டம் என்ன மேடம், உங்களுக்கு இப்போ வெள்ளை வேட்டியும் வெள்ளை சேட்டும் தந்துட்டு டவுனுக்கு ஒருக்க நடக்க விட்டா அப்படி இந்த ஏதோ மினிஸ்டர் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை முதல் சொன்ன மாதிரி தான் சரிதானே. என்றாலும் இந்த நல்ல சிரிப்புக்கு உண்மையாக வாழ்த்துக்கு அப்படி தான். ஏன்னா நாங்கள் எவ்வளோ உள்ளுக்குள்ளே பிரச்சிருந்தாலும் மற்றவங்களோட கதை கேட்க நல்ல சிரிச்ச முகத்தில் கதைக்கணும், அது உங்களில் இருக்குது சரிதானே. இப்போ நான் இதுக்குரிய இந்த பணத்தை உங்கள்ட்ட தந்துட்டு போகிறேன். இந்த வேலையில் பாருங்க. அடுத்தது தம்பி கேட்டதான லப் உதவி நாங்கள் பதிவு பண்ணிக்கோம், கிடைக்கல கொண்டு வந்துடலாம் சரியா. இப்போ நான் இந்த எவ்வளோ உங்களுக்கு கிடைச்சாது சரியா செய்வீங்க? இது புதுக்குள்ளாண்டா நீங்க சொல்லணும் எவ்வளோ நீங்க புதுக்குள்ளாண்டா உதவியில் இப்போ நான் புதுக்குள்ளா கேட்குறீங்களோ? இப்போ அது என்னட்டா நான் வேற ஏன்டா நான் வந்தது ஃபுல்லாக படிக்கிற மாணவர்களை பார்க்கத்தான். இப்போ அவர் படிக்கிறார், நீங்களும் இந்த ஒரு கேட்டாக இருக்கிறீங்கன்னு தான் இப்போ இந்த இதுக்குரிய இதை செய்கிறேன். புதுக்குள்ளாண்டால் அது அடுத்த கட்டம் தான் பார்க்கலாம். நீங்கள் சரியாண்டு எனக்கு புலம்பெயர் தேசத்து உறவுகள் சொல்ல வேணும் என்றால் ஓகே, அது பிறகு பார்ப்போம் சரிதான். இதுக்கு இப்போ இது நீங்கள் திரும்பி போய் வேலை செய்யக்கூடிய மாதிரி உதவிகள் செய்யலாம் என்ன பிரச்சனை தானே. அப்போ எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க சும்மா இப்போ வந்ததுக்குமே? சிரிச்ச முகத்தெல்லாம் கேட்குறேன், நான் வேற மட்டும் கேட்குறேன்ல உங்களை தம்பியா தான் கொடுத்து இப்போ எவ்வளவு வேணும் அதுக்கு அது வேற யார்ட்டையும் கேட்குறேன். நான் வந்து கேட்கல சும்மா ஒரு 5000 இப்ப செய்திங்கல்ல பூரணப்படுத்தி தொழில் எவ்வளவு வேணும் அது இல்லாட்டி நான் கேட்காம ஒரு 10,000 கொடுத்துட்டு போய்கொண்டே இருப்பேன். ஆனா அதுதான் உங்களுக்கு காண உண்மையா செய்து போட்டு காட்டணும். எனக்கு முழுசா காட்டுவோம், என்ன மாதிரி நீட்டா காட்டுறேன். அவங்க செய்ய திருப்தியா இருக்கணும். இன்னொரு தடவை உங்களுக்கு உதவி செய்வாங்க சரியா. செய்து நீங்க தொழிலுக்குறாங்க உடம்பாத வழியா சொல்லி காட்டணும். எனக்கு நான் அப்பதான் நானும் துணிஞ்சு எனக்கும் திருப்தியா இருக்கும். திருப்தியா இருக்கும். சொல்லுங்க எவ்வளவு எவ்வளவு வேணும் இது நீங்க போறதுக்கு? என்ன இல்லை நான் தந்து உங்களுக்கு முழுமையா செய்யறேன்டா. இது எல்லாம் இப்ப இது கடந்து பட்டு செய்ததுக்கும் இன்னும் இதை முடிச்சு நீங்க வடிவா உள்ள வேலைக்கு போறதுக்கு அது அப்புறம் கரவாட்டை கொடுத்து காலிங்க அதுக்கிட்ட நான் திருப்பி வருவோம் வந்து சில நேரம் புதுசும் கிடைச்சா வாய்ப்பு இருக்கு அதை விடுங்க. இப்பதே பிரச்சனை முடிங்க. இன்னும் ரக்கண்டா 30,000 இன்னும் ரக்குறேன்டா. ஓ இன்னும் பெயிண்ட் பண்ண கிடக்குது, வேலை கிடக்குது, டிங்கர் வேலை கிடக்குது. ஆமா சொல்லி இருக்கிறேன். ஓகே 10, 20, 30, 35 35,000 முழுமையா எப்ப ரக்குவீங்க? காசே வார மாசம் 30 குரிய 15,000 சரியா. இப்போ உங்களுக்கு 35 தம்பிக்கு 15,000 கொடுத்துக்கேன் என்றால் இப்போ நான் திரும்பி வர்றதுக்குள்ள இவருங்க படிக்கிறதுக்கு போகிறோம் என்றால் ஒரு உதவியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கேம்பஸுக்கு போய்க்க ஒரு மாதம் தாக்கு பிடிக்கலாம் சாப்பாட்டுக்கு ஆச்சு. அதே 15 சரியா. நீங்கள் நிறைய இடத்துக்கு ஓடப்பட்டு தெரிஞ்சீங்கள். இப்போ நீங்கள் ஓடாமே நாங்கள் உங்கள்கிட்ட தேடி வந்து உங்களுக்குரிய இந்த இது வேலைக்கு போகக்கூடிய கேட்டுத்தான் கொடுத்தேன். 40 கொடுத்துருக்கலாம். ஏன்னால் இவர் வேலைக்கு திருப்பி நீங்க வேலை செய்யணும். ஏன்னால் அதுதான் தம்பி கூட சரியோ சரியோ நான் சொல்றேன். வெளியே தோணும் அப்பா சும்மா அவங்ககிட்ட யானை வேணும் குதிரை கொண்டு கேட்டதில் நானும் வேலை செய்துக்க மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னால் இப்போ நீங்கள் இதை கொண்டு போய் வேலை செய்யக்கூடிய நிலைக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டேன் நான். அப்போ தான் நீங்கள் 35 இல்லை 40 இருந்தாலும் 40 தந்துருப்பேன்.
நீங்கள் இனி அதான் நீங்கான உழைக்கிறீங்க, அதுக்குரிய வழியைத்தானே கேடுறீங்க, அதை தந்துட்டு தானே. நாளைக்கு நீங்க மீனை பிடிச்சி கருவாட்டை போடுங்க, போட்டு அவங்கள பாருங்க, சரிதானே? என்ன ஓகே? நிறைய இடத்த போனீங்களா, கிடைக்கல, நாங்கள் வந்து உங்களுக்கு தந்துருக்கோம். இப்ப என்ன மாதிரி உணர்றீங்க சொல்லுங்க? 3 மாசம் வேலை செய்யாம இருந்தீங்க, என்ன மாதிரி உணர்றீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? வீடு தேடி வந்திருக்கமே, தேடி வந்து உங்களை உதவி செய்யறீங்க. இதை நீங்க எப்படி? எனக்கு கடவுள் தான் உங்களை கொண்டு இங்க விட்டவர். முதல்ல அவரை கொண்டு விட்டாங்க, அவர மூலியமா உங்களை கொண்டு இப்ப விட்டு இருக்கிறீங்க. விட்டதால கடவுளுக்கு தான் முதலாவது நன்றி, ரெண்டாவது உங்களுக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. சரியா, நன்றி. ஏன்னு சரி, இந்த குடும்பத்தினருக்கு அவங்களுடைய உழைப்பான குளத்துல மீன் பிடிக்கிறதான இந்த குள்ளா பழுதாயிட்டு அவருக்கு நாங்கள் இதை திரும்பவும் வேலைக்கு போகக்கூடிய நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு 35,000 ரூபாய் பணம் அவர் கேட்டிருந்தார். அந்த பணத்தை கொடுத்துருக்கோம். அடுத்தது தம்பி இப்போ திரும்பவும் கேம்பஸுக்கு போகணும். இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் இப்போ அவருக்கான உதவியை கேட்டிருக்கிறோம், ஒரு லேப் ஒன்று கேட்டிருக்கிறோம். அடுத்து அவருக்கு மாதாந்தம் கொடுப்பனவாக நாங்கள் நிறைய பேருக்கு மாதம் 10,000 ரூபா கொடுத்து கொண்டு வரோம். அப்படி நீங்கள் பார்க்குற நல்ல உள்ளங்கள் ஆராய்ச்சி அவர் படிக்கிற மாணவன் பாருங்கள், இவ்வளவு கஷ்டத்தில் இருந்தும் அவர் சரியாக படித்து அந்த சிங்கள ஊரில் இருக்கிறதான சம்பகாவில் பாருங்கள் போயிட்டு அவர் படிக்கிறாருன்னா இவ்வளோ ஒரு சிரமம் இருக்குது. ஒரு வருஷம் படிக்க இருக்குது. அப்போ அவருக்குரிய அந்த மாதாந்த 10,000 கொடுத்தால் நல்ல, அதுக்கு யாராச்சும் முன் வந்து இந்த மாத கொடுப்பனவை அந்த தம்பிக்கு செய்திருக்கிறோம்னா அதை நாங்கள் கொடுக்கக்கூடியமாக இருக்கும். அடுத்தது இந்த 2 பேருக்கும் நாங்கள் மொத்தமாக 50,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டில் வசிக்கும் சதானந்தன் அங்கிளின் நண்பர்கள், அதாவது நான் தம்பிக்கு சொல்ல மாதிரி நல்ல நண்பர்களை சேர்த்து வைக்கிறது நல்ல. அவங்க எங்களுக்கு எப்படி விழுகிற கட்டங்களில் தூக்கி விடக்கூடிய நண்பர்களை நாங்கள் சேர்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி அவருடைய சதானந்தன் அங்களுடைய நண்பர்களான ஸ்ரீகரன், யோகராஜன், பிரபா, பொன் அகிலன், அவங்கள் இந்த 4 பேரும் ரூட்டிலிங்கன் ஜெர்மனியில் வசிக்கணும். ஜெர்மனி டூட்டிலிங்கன் என்ற இடத்துல வசிக்கணும். இந்த 4 பேரும் அவங்க சேர்ந்து ஒரு தொகை பணம் எனக்கு அனுப்பியிருந்துச்சுன்னா அவங்க அனுப்பின பணத்திலிருந்து தான் இந்த 50,000 இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையாகவே அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். பாருங்கள், அவங்க சேர்ந்து அங்கே சொல்லுவினோம் ஒரு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி வச்சாலே இந்த காசுக்கு 50,000 1 லட்சம் நோமல் ஒரு நேர சாப்பாட்டுக்கு போகும். ஆனால் அப்படியான ஒன்றும் செய்யாமல் பாருங்கள், என்னச்சா செய்யலாம் தானே, 4 பேரும் சேர்ந்து வாங்கலாண்டு இருந்து இல்லையா சாப்பிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் இந்த பணம் முடியும். ஆனால் அப்படியே எல்லாம் செய்யாமல் அதை எங்கள்கிட்ட அனுப்பினோம், நீங்கள் அவர்கிட்ட வச்சு கொடுங்க. அப்போ அந்த 50,000 பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ 3 மாத தொழில் நின்றதை திருப்பி தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருக்குதோ இல்லையோ? கட்டாயம். அப்போ உண்மையாகவே இந்த 4 பேருக்கும் அடுத்த சதானந்தன் அங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்படியான சேவைகளை செய்கிறதுக்காண்டி இன்னும் அவர்கள் நல்ல சுகபலத்தோடு இருந்து இன்னும் சேவைகளை செய்யணும் என்று நான் கடவுளை பிரார்த்தித்து கொள்கிறேன். என்ன சரியா? அந்த அங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு மறுபடியும் உழைக்க வச்சுக்க குடும்பத்தை பார்க்கறதுக்கு அவருக்கும் கோடான கோடி நன்றி. அவர் மீண்டும் மீண்டும் அங்கேயும் நின்று அவருக்கு கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பேர், அவர் இன்னும் நல்லா இருப்பேன். அந்த 4 பேரும் ஸ்ரீகரன், ஜோகராஜன், பிரபா, பொன் அகிலன், இந்த 4 பேரும் சதானந்தன் அங்கிட்ட நண்பர்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நல்லா இருக்கணும் எங்களை தேவைப்பூர்த்தி செய்கிறது. சதானந்த ஐயாட ஃப்ரெண்ட்ஸாக்கள் அவ்வளோ பேருக்கும் மிக்க நன்றி நான் சொல்லிக்கிறேன். என்னென்று சொன்னால், இப்போ இந்த நான் இவ்வளோ காலம் இங்கே இருந்து வீட்டில் இருந்து போகும்போது ஒரு சின்ன ஒரு மனத்தயக்கத்தோடு போயிருப்பேன். திரும்பவும் நான் இந்த ஃப்ரெண்ட்ஸாக்கிட்ட நான் வாங்க போனேன் காசு அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கத்தோடு போவேன். ஆனால் இந்த முறை நான் போகும்போது மிக்க மகிழ்ச்சியோடு போவேன். ஏன்னா உங்களோட தயவால் இந்த காசு எனக்கு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நீங்கள் மேலும் இப்படி எல்லாருக்கும் என்ன மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ஆக்களுக்கும் நீங்கள் இப்படி செய்யணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சந்தோஷம். சதானந்தனங்கள் நீங்கள் உண்மையிலேயே தம்பி மூலமாக நிறைய உதவிகள் செய்திருக்கிறீங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் சேர்ந்து நீங்கள் ஒரு என்னென்னு சொல்கிறது, நண்பர்களை பார்த்தா எங்களை பற்றி சொல்ல மாட்டாங்க, உங்களை மாதிரி உங்களோட இருக்கிற நண்பர்களும் நல்ல ஆக்கள். இப்படி சிறந்த சேவையில் செய்கிறீங்க. தம்பி மூலமாக உங்களோட பணம் உங்களோட நண்பர்களோட சரியான ஒரு இடத்தையே கொடுத்துருக்குறோம். அதுவும் தம்பி எவ்வளோ தூரம் இருந்து வந்து கொடுத்துருக்குது. உங்களுக்கும் நன்றி, தம்பிக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த SSV Vlogs தம்பின்ற இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதான் நாங்கள் தம்பிக்கு செய்யக்கூடிய ஒரு கைமாறாக இருக்கும். அதோட தம்பி எனக்கு அறிமுகப்படுத்த தம்பி சீனு, அதே மாதிரி இந்த குடும்பத்தாரும் விஷ்ணு, தங்கச்சி சாரு, தங்கச்சி கட்டாயம் சொல்லணும். அவர் பெரிய ஒரு பின்பலம் யாரை கண்டா எங்கட சுபாஷுக்கு, அவரோட தொடர்ந்து பயணிக்கிறாங்க அந்த சேவைக்காக.
கட்டாயம் நீங்கள் எல்லாருமே நல்ல ஆரோக்கியத்தோட இறைவன் அருளோட நல்லா இருக்கணும், இன்னும் நிறைய பேருக்கு நிறைய செய்யணும் என்றதான் என் ஆசை. நன்றி, சந்தோஷம். மற்றது நீங்க தான் பொறுப்பு. ஐயா வேலைக்கு எவ்வளவு நாள்ல போவார்? வாங்க கொஞ்சம் வாங்க. சத்தியம் பண்ணுங்க. இப்படி திரும்ப 5 நாள்ல போடுறோம். சத்தியம் நானும் சத்தியம் பண்ணியிருக்கேனா? சரியா? சத்தியம் சத்தியம் பண்ணியா? சத்தியம் பண்ணி ஏரியா எத்தனை நாள் வருஷத்தை முடிச்சிட்டு வருஷத்தை முடிச்சிட்டு புது தொழில் புது வருஷம் சந்தோஷமா வேலை செய்யணும். சரியா வேலை செய்து அடிப்படை வசதியா 3 மாசம் அந்த லெட்டர் எல்லாம் கொண்டு போய் 3 மாசத்துக்கு மேல் அதிகமா நீங்க எல்லா இடமும் இந்த பைக்கில் அலைஞ்சு ஒரு தீர்ப்பும் இல்ல. நீங்க சாதாரணமா காண்பிக்கப்பட்டு 1 மணித்தியாலம் கூட இல்ல, 1 மணித்தியாலம் இல்ல. பாத்தீங்களா டக்கண்டு அத்தனை துன்பமும் ஒரே நோட்டில குடும்பத்தின் பிரச்சனை அரவாசியை தீர்த்தாச்சு. இனி நீங்க மீட்பீங்க. கடவுள் அதே நேரம் தம்பியும் கட்டாயம் மறக்க கூடாது. 5 நாளுக்குள்ளே பாருங்க சுபாஷ் தண்ணிக்கு எப்படித்தான் போகுது உள்ளுங்க. சுபாஷ் தம்பி எனக்கு உங்களை தெரியும், விஷ்ணுவுக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது. வந்து பார்த்தா உங்க நிலைமையை முடிச்சுட்டாங்க, பிரச்சனை முடிச்சாங்க. எவ்வளவு தூரம் வந்து யாழ்ப்பாணம் வந்து இங்க மன்னார்கள் பரவாயில்ல. அதனால இவங்களை போய் மறந்துடக்கூடாது. நீங்க கட்டாயம் அவங்களோட உதவி கட்டாயம். நீங்க வயசுக்கு இப்ப இப்படி ஒரு உதவி நீங்க தொழில் செய்து உண்மை எனக்கு ஒரு கேள்வி வந்துருக்கு. இவர் முதல்ல ஒரு கேள்வி பண்ணேன். எனக்கு என்ன சொல்லுங்க, எங்களுக்கு மனசுல நாங்கள் வந்து பார்த்து ஆனா ஒரு பிள்ளை விட்டுட்டீங்க. நீங்க கொஞ்சம் கூட கேட்டிருக்கோம். நல்ல மனுஷன் உண்மையிலே பால் கறக்கலாம்னு சொல்லி கறக்கல வரும்னு சொல்லி நம்ம கறந்து கொண்டு இருக்கல. சரி ஆனாலும் கூட கேட்டாலும் நான் எதிர்காலம் கட்டாயம் சிறக்கும். உண்மையா வந்து அந்த இடத்துல போனா அவங்க அந்த இடம் வந்து சிறக்குறது. என்ன சொன்னா ஒன்று வீடியோ பார்த்து இப்ப பர்சனலா வந்து செய்யற ஆக்கள் இருக்குது. பின்ன நாங்கள் எங்கள் மூலம் செய்யறது. அப்ப இனிமே தம்பியின் வாழ்வா இருக்கலாம், ஐயாண்ட வாழ்வா இருக்கலாம். ஒளிமயமான எதிர்காலம் தான் பிறக்க போற புது ஆண்டுல. சரிதானே? நல்ல நம்பிக்கையோட நான் சும்மா சொன்னேன் தரமாட்டோம். எனக்கு தெரியும். எங்களுக்கோ இவருக்கோ தங்கச்சிக்கோ செய்ய போறது இல்லை. படிச்சு இந்த சமுதாயத்தை வளப்படுத்தணும். தம்பி எப்படி உதவி செய்யறோ அதே மாதிரி நீங்க செய்யணும். அவ்வளவு தான் எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. பழக்க வழக்கம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. உண்மையாவே சாரு சொன்னது போல இவ்வளவு விடம் அலைஞ்சு தெரிஞ்சிருக்கார். அது நாங்கள் வந்த ஒரு மாதத்திலே அயலக்கூடிய அளவுக்கு பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கு. அவருடைய குள்ளா திரும்பவும் போய் வேலை செய்யப்போ நான் ஜானேட்ட மட்டும் திருப்ப மாட்ட விட்டுறாங்க. சரிதான், ஒரே யாரையாலும் எங்களை பார்க்க முடியாது. அடுத்தது தம்பி பாருங்க எவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தா, நான் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு திரும்பி போய்க்கல வெறுங்கையோட தான் போகிறது. கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ பஸ் காசு தான் அவருக்கு இருக்குமான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த முறை கொஞ்சம் இதாக என்னட்ட ஒரு 15,000 ரூபாய் இருக்குது அப்படி என்று அவர் சொல்லியிருந்த. உண்மையாக அது உண்மை. நாங்கள் பார்த்ததுக்கு நீங்களும் இந்த தம்பிக்கான அந்த லப்பையும் மாதாந்த கொடுப்பனையும் ஆராய்ச்சி செய்ய விரும்பினால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நாங்கள் அடுத்த முறை ஒரு வந்து சந்திப்போம். அப்போ இந்த வேலை செய்கிற இடத்த நாங்கள் போய் பார்ப்போம். சந்திப்போம். வந்து பார்ப்போமா? ஓகே, சந்தோஷம் தானே. போயிட்டு வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒவ்வொரு தரையும் சந்திக்கிற பொழுது அவங்களுடைய அந்த சந்தித்து முடிச்சு நாங்கள் வரைக்கும் அவங்கள்ட்ட முகத்தில் ஒரு ஆனந்தம் புன்னையோண்டு இருக்கும். அப்படித்தான் இதோட 3வது குடும்பத்தை சந்திக்கிறேன். இந்த இவர் ஏற்கனவே ஒரு சிரிப்பு ஆள் தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் மனம் சந்தோஷப்பட்டேன். அவங்க என்ன
வந்து என்ன வழியா அப்படிதான் வரினமான என்ன செய்யணுமோ தெரியாத அன்னைக்கு அவர் கேட்டதான் கிடைச்சோன்னு ஒரு ஒரு பூரிப்பண்டு. பூரிப்பு அதே மாதிரி இருக்கிற உதவியை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே கல்ல ரெண்டு மாங்க இந்த மாதிரி அவர் ஒரு மாணவன் இவர் ஒரு பாவம். தொழிலாளி அவரா ரெண்டுக்கும் வந்து உண்மையை சொல்லுங்க தண்டை இத்தனை வருஷத்துல தனக்கு கிடைச்ச ஒரு உண்மையை சொல்லியிருந்தேன். அதை விட அவர் எல்லா இடமும் அலைஞ்சிருக்கிறார். அலைஞ்சு தெரிஞ்ச அவருக்கு இல்லை. அது உண்மையிலேயே அதுக்கு நான் சுபாஷ் தம்பி சரியான நன்றி சொல்லணும். வந்து பார்த்து நிலைமை அடைஞ்சு உடனே நான் உண்மையில நான் நினைக்கல தம்பி இவ்வளவு செய்வாண்டு உடனே செய்து தீர்க்கப்பட்டது. தீர்க்கப்பட்டு அவற்றை வாழ பிரச்சனை தம்பிட பிரச்சனை 2 பிரச்சனை செய்தது. உண்மையில தம்பிக்கு நன்றி. மற்ற தம்பியை பற்றி நாங்கள் இப்போ தெரியப்படுத்திக்கோம். அடுத்த உதவிகள் கிடைக்க நாங்கள் கட்டாயம் கொண்டு வந்து தருவோம். அடுத்த முறை வந்து பார்ப்போம் தானே. சரி பிரச்சனை. நீங்கள் நல்லா படித்து நீங்கள் நல்ல நிலைக்கு வந்த பிறகு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செய்யுங்க. அது அடுத்த கட்டம் என்னென்னு பார்ப்போம். சரியா? ஓகே, நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இந்த சதானந்தன் அங்களுக்கும் திரும்ப நன்றி. அவர் நிறைய உதவி செய்கிறார். அவரோட நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஓகே, பாய் பாய் பாய். சரியா, போயிட்டு வரட்டா? ரைட். ரைட்டு வாங்க. சலாம் அலைக்கும்.